ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2024ல் KTM இந்தியாவில் லான்ச் பண்ண மோட்டார் சைக்கிள்ஸோட லைன் அப்பை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், KTM ஒரு வழியாக அவங்களோட பிக் பைக்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா KTM அவங்களோட இந்தியன் லைன் அப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். எது மூலிமா அப்படின்னா, ரீசெண்டாக இந்த 2024ல் பார்த்தீங்க அப்படின்னா KTM வந்து நிறைய ஹை பர்ஃபார்மன்ஸ் பைக்கை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாடல் வந்து அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தான். நான் வந்து இந்த மோட்டார் சைக்கிளோட ரேஞ்சே பார்த்தீங்கன்னா நான் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். இந்த பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு KTMோட ஒரு 4 ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட்டார் சைக்கிள்ஸை பற்றி பார்க்கலாம். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து அடுத்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போது KTMோட ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட்டார் சைக்கிள்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு பைக்குக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா KTM 1390 சூப்பர் டூக் R மோட்டார் சைக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மோட்டார் சைக்கிளோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22.96 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 1350cc LC8 இன்ஜின் தான் KTM கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 187 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 145 Nm ஆஃப் டார்க் உங்களுக்கு கொடுக்குது. இந்த மோட்டார் சைக்கிளோட டிரைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா 200 kg இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த KTM 1390 சூப்பர் டூக் R மோட்டார் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் ஒயிட் பவர் அபெக்ஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Brembo ஸ்டைலிமா பிரேக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கேம்ஷிஃப்ட் டெக்னாலஜியும் இந்த KTM 1390 சூப்பர் டூக் Rல KTM கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். கைஸ், அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா KTMோட 890 டியூக் R மோட்டார் சைக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதோட ப்ரைசிங் பார்த்தோம் அப்படின்னா, இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 14.50 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் உங்களுக்கு 889cc பேரலல் ட்வின் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 119 bhp பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 100 Nm ஆஃப் டார்க் உங்களுக்கு கொடுக்குது. இந்த மோட்டார் சைக்கிளோட டிரைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 171 kg இருக்குன்னே சொல்லலாம். கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த KTM 890 டூக் R மோட்டார் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் ஒயிட் பவர் அபெக்ஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே உங்களுக்கு Brembo ஸ்டைலிமா பிரேக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த 890 டியூக் Rல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்லின் பவர் கப் டயர்ஸ் வந்து KTM கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகே கைஸ், அடுத்த மோட்டார் சைக்கிள் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா KTMோட 1290 சூப்பர் அட்வென்ச்சர் S மோட்டார் சைக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 22.74 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1301cc V ட்வின் அதாவது 2 சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து KTM கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 158 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 138 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த மோட்டார் சைக்கிளோட டிரைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா 220 kg இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒயிட் பவர் செமி ஆக்டிவ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. கார்னரிங் லைட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 7 இன்ச்சில் TFT டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் உங்களுக்கு இந்த 1290 சூப்பர் அட்வென்ச்சர் Sல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பவர் அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டார் சைக்கிளோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 880 mm இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மோட்டார் சைக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 263 mm இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டார் சைக்கிளில் உங்களுக்கு LED லைட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கார்னரிங் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த வீடியோவோட லாஸ்ட் மோட்டார் சைக்கிள் KTM 890 அட்வென்ச்சர் R தான். இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15.80 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 889cc பேரலல் ட்வின் இன்ஜின் அதாவது 2 சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 104 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 100 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டார் சைக்கிளோட டிரைவ் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 200 kg இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மோட்டார் சைக்கிள்லையுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஒயிட் பவர் எக்ஸ்ப்ளோர் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு KTM கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டார் சைக்கிளோட சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 880 mm இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டார் சைக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 263 mm இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மோட்டார் சைக்கிளோட அதாவது 890 அட்வென்ச்சர் R மோட்டார் சைக்கிளோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20 லிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 தான். பார்ட் 2 வந்து மறுபடியும் நாளைக்கு வந்து அப்லோட் ஆகும். வீடியோவை கண்டினியூவாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில்ஸ் பாய் ஃப்ரம் பவன்.